ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அதாவது நீங்கள் அனைவருக்குமே நாம் அனைவருக்குமே ஒரு நினைத்த காரியமானது நடக்க வேண்டும் என்று அனைவருக்குமே ஒரு ஆசைகளானது இருக்கத்தான் செய்யும். அப்படி நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடப்பதற்கு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தீர்கள் என்றால் 21 நாட்களில் நீங்கள் நினைத்த காரியம் உங்களை கைகூடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவற விடாமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து வாருங்கள். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கூட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வரலாங்க. அது மட்டும் அல்லாமல் இதற்கு தேவைப்பட வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்று முதலில் பார்த்து விடுவோம். பச்சரிசி, அதற்கப்புறமாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, அதனுடன் ஒரு வசம்பு, ஒரு பச்சை கற்பூரம், இது இருந்தாலே போதும். அடுத்ததாக ஒரு மண்பானை இருந்தால் மிகவும் நல்லது. மண்பானையை மட்டும் நீங்கள் கடைகளில் சென்று வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பழைய காலத்து வீடுகளில் எல்லாம் இந்த மண்பானை தண்ணியானது குடித்து வருவார்கள். நீங்களும் இந்த ஒரு மண்பானை, சிறிய அளவில் இந்த மண்பானை இருந்தாலே போதுமானது. இந்த ஒரு மண்பானையை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், பூஜை அறையில் முதலாவதாக இந்த மண்பானையை வைத்து அதனை நன்றாக கழுவி கொள்ளுங்கள். கழுவி விட்டு சந்தனம், குங்குமம், மஞ்சள் என அனைத்திலும் இதை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். 4 பக்கங்களிலுமே சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் நன்றாக அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அலங்காரம் செய்து விட்டதுக்கு அப்புறமாக பச்சரிசி இருக்கிறது அல்லவா, பச்சரிசியை அரை அளவிற்கு பச்சரிசியை போட்டுக்கொள்ளுங்கள். அதை வெறும் பச்சரிசியை மட்டும் நீங்கள் போடாமல் அதனுடன் மஞ்சள் தூள் இருக்கிறது அல்லவா, மஞ்சள் தூளை சிறிதளவு போட்டு அந்த பச்சரிசியை நன்றாக கலந்து கொள்ளுங்கள். அந்த மண்பானை எவ்வளவு இருக்கிறதோ அந்த மண்பானைக்கு பாதி அளவிற்கு இந்த பச்சரிசியையும், அதாவது மஞ்சள் கலந்த பச்சரிசியை முதலாவதாக போட்டுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக ஒரு கைப்பிடி கல்லுப்பு என்று கூறினேன் அல்லவா, அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் சிவப்பு துணியோ அல்லது மஞ்சள் துணியிலோ கெட்டிக்கொள்ளுங்கள். கெட்டிவிட்டு அந்த கல்லுப்புடனே சேர்த்து ஒரு வசம்பையும், முடிந்தால் ஒரு கிராம்பு இருந்தால் மிகவும் நல்லது, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம் என அனைத்தையுமே அந்த ஒரு மூட்டை போல் கட்டி அந்த மூட்டைக்குள் வைத்து அதனை பச்சரிசிக்கு மேலே வைத்து விடுங்கள். அதனை அந்த மூட்டையை மூடுகிற அளவிற்கு, சிறிய அளவிற்கு மீண்டும் நீங்கள் பச்சரிசியை நிரப்ப வேண்டும். இப்படி நிரப்பிவிட்டு அந்த பானையை நீங்கள் மூட வேண்டும். அதாவது சிவப்பு கலர் துணி இருக்கிறது அல்லவா, அந்த சிவப்பு துணியை எடுத்து பானையை சுற்றி விட்டு அதற்கப்புறமாக வெள்ளை நூலினால் அந்த பானையை நீங்கள் கட்டி வைக்க வேண்டும். கட்டி வைத்து உங்களது வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் குலதெய்வத்தை நினைத்தோ அல்லது விநாயகரையோ, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களை கூறி நீங்கள் என்ன ஒரு காரியம் நினைத்தீர்களோ அந்த காரியமானது கட்டாயமாக நிறைவேறும் என்பது போல நீங்கள் கூறி இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர வேண்டும். 11 நாட்கள் இதனை நீங்கள் பூஜை அறையில் வைத்து அதற்கு தினமும் சூடம் பொருத்துவது, அதற்கப்புறமாக சாம்பிராணி புகை போடுவது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அதாவது நீங்கள் இந்த ஒரு செயலை 11 நாட்கள் செய்து வர வேண்டும். அந்த 11 நாட்களுமே ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். தினசரி ஒரு காரியமானது நினைத்து கொண்டு அந்த அத்தனை காரியங்களும் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒருபோதுமே நடக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நினைத்து கொண்டுதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டு தொடங்கினீர்கள் என்றால் அந்த பரிகாரமானது கட்டாயமாக நிறைவேறும். எனவே தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வாருங்கள். அதற்கப்புறமாக அந்த பானையை மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பானையை நீங்கள் வீட்டில் வைத்துவிட்டு மற்ற பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டை போல் கட்டி ஓடுகின்ற தண்ணீரிலோ மற்ற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று அதனை தூக்கி போட்டு விடுங்கள். அதற்கப்புறமாக நீங்கள் நினைத்தது 21 நாள் அல்லது 48 நாளுக்குள் கட்டாயமாக நடக்கும். உங்களுக்கு இதை போன்று வேறு ஏதேனும் சந்தேகங்களும் பிரச்சனைகளும் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்.